கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மைகள் செய்கிறவராக எங்கும் சுற்றி திரிகிறார். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆதலால் தான் எமக்கு வேதம் ஆலோசனை தருகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று. நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கும், கர்த்தருக்குள்ளாக படுகிற அனைத்து பிரயாசங்களுக்கும் நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் செய்யும் நன்மைக்கான பலன் அநேக நேரங்களில் எமக்கு உடனடியாக கிடைக்காத போது மிகவும் சோர்ந்து போய் விடுகிறோம். வேதம் கூறும் ஆலோசனையின் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். எம் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எமக்கு கட்டளையிடுவாராக. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவன் கைகளின் செய்கைகளுக்குரிய பலனை கட்டளையிடுகிறவர் கர்த்தரே. அதனால் தான் நெகேமியா இவ்வாறு ஜெபிக்கிறார், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தள்ளும் என்று. அவர் எதையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. அது ஒரு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இராணுவ மருத்துவமனை. அங்கே யுத்த காலத்தில் காயப்பட்ட இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மரண தருவாயில் இருந்த இராணுவ வீரன் ஒருவனின் அருகில் ஆலய போதகர் ஒருவர் ஜெபித்துக் கொண்டு இருந்தார். கண்மொழித்த வீரன் போதகரிடம் தனக்கு ஒரு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டான். போதகரும் மிகுந்த ஆர்வத்துடன் கட்டாயம் செய்கிறேன் என்றார். மெதுவாக தனது பையிலிருந்து ஒரு சிறு விலாச புத்தகத்தை எடுத்து அதில் ஒரு விலாசத்தை சுட்டிக்காட்டி, இது என் சண்டே ஸ்கூல் டீச்சருடையது. இவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுத வேண்டும். அந்த கடிதத்தில் சண்டே ஸ்கூலில் நீங்கள் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தின்படி நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து மரணத்தை சந்திக்கிறேன். என்னை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்திய உங்கள் பணிக்காக நன்றி கூறுகிறேன் என்ற செய்தியை அவர்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டும் என்றான். போதகரும் உடனே கடிதம் எழுதினார். அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரிடம் இருந்து தாமதியாமல் பதிலும் வந்தது. அவரது கடிதத்தில், மகனே, நான் போன மாதம் என் ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பணியை விட்டுவிட்டேன். ஏனெனில் நான் கற்பித்துக் கொடுத்ததில் எந்த பலனும் இல்லை என்பதாக உணர்ந்தேன். ஆனால் உன்னுடைய கடிதம் என்னை உயிர்ப்பித்திருக்கிறது. என்னுடைய பொறுமையின்மைக்காகவும் விசுவாச குறைவிற்காகவும் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதை தொடர திட்டமிட்டுள்ளேன். எனது சோர்வை நீக்கி உற்சாகமூட்டிய உனது கடிதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் என எழுதியிருந்தார். ஆனால் அக்கடிதத்தை படிக்க அந்த இராணுவ வீரன் உயிருடன் இல்லை. இதை வாசித்த போதகரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன கண்பானவர்களே, இந்த கதையிலே வந்த அந்த சண்டே ஸ்கூல் டீச்சரை போன்றுதான் இன்று எங்களில் அநேகர் நன்மை செய்து சோர்ந்து போய் இருக்கலாம். இனிமேல் எதுவும் செய்யக்கூடாது என்று தீர்மானம் கூட எடுத்திருக்கலாம். ஆனால் தமது நாமத்திற்கு காண்பித்த உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவனுடைய கிரியை எத்தனை மகத்துவமானது. அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட நாங்கள் கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. எங்கள் சோர்வுகளை நீக்கி எம்மை உற்சாகப்படுத்தும் உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் செய்கைகளுக்கு தக்க பலனை நீர் நமக்கு தருவீர் என்பதால் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருக்கும்படி எம்மை தாங்கி நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.